பேரிகேட்லயும் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பேர் தான் இருக்கணும், புரியுதா? இல்லைன்னா அங்க ஐஎஃப்எல்னு எழுதிருவாங்க. அங்க பாருங்க சார். நீங்க எதுக்கு சார் என்ன விரோதியா பாக்குறீங்க? பொண்ணு வயசு இருக்கிற என்கிட்ட இந்த ஆள் தப்பா பேசினதை நான் தட்டி கேட்டதுனாலயா? அதுக்காக மலப்புரம் கிரவுண்டுக்குள்ள கூட என்ன ஏத்தல? சாலமன் பண்ணதுக்கெல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். பாருங்க சார், இந்த கமெண்ட்ரி பண்றது ஒரு 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 இது சார். அது இங்க நடக்கலன்னா கூட பரவாயில்ல. நான் என் ஊருக்கு போறேன், மலப்புரத்துக்கு. அங்கேயும் வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க சார். நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. நீ யாரா இருந்தாலும் மலப்புரத்துல இருக்கிற எந்த கிரவுண்டுக்கும் நீ போக முடியாது. அப்புறம் நான் அனுப்புன அந்த 2 மெசேஜ் இருக்குல்ல, என் வாட்ஸ்அப் ஹேக் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது போதும் எனக்கு. இங்க பாரு ஃபாத்திமா, இந்த கமெண்ட்ரி விஷயம் எல்லாம் நீ மறந்துரு. நீ டிவி மேட்சுக்கு கமெண்ட்ரி பண்ணலாம். அப்புறம் இந்த சின்ன பசங்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது அங்கேயும் கமெண்ட்ரி பண்ணலாம், பிரச்சனையே இல்ல. ஒரு பாலையோ இல்ல ஒரு ஜெர்சியோ கூட தொடாம இத வச்சே என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா உன்னை இப்போ இந்த கிரவுண்டை விட்டு வெளியில தூக்கி போட முடியும், புரியுதா? பிரசிடென்ட் சார், நான் மன்னிப்பு கேட்ட அந்த பிரச்சனை முடியுமா? நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ மன்னிப்பு கேப்பியா? எந்த மாதிரி வேணாலும் மன்னிப்பு கேப்பியா? சொல்லுங்க. வேண்டாம். பட பேருசா வந்துட்டான். ஏய் ஃபாத்து, அவங்க எல்லாரும் உன்னை முழுசா பிளாக் பண்றாங்க. இப்போ என்ன பண்றது? எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, ஃபாத்து நம்ம வெறும் மெக்கானிக் தான், நம்மளால இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியாதுன்னு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நானும் என் அண்ணனும் அப்பா கூட சண்டை போடுவோம். ஆனா இப்ப அப்பா சொன்ன மாதிரி என் பெரிய ஆசையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் பழைய ஆசையோட ஒரு ஹேங் ஓவர், விட்டு தள்ள முடியல. விட வேணாம், நம்ம அடுத்த சீசன்ல ட்ரை பண்ணலாம்ல. அடுத்த சீசன்ல மட்டும் என்ன, இவங்க தானே இருப்பாங்க. இவங்க ஒன்றும் மாறலாம் மாட்டாங்க. அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க தாக்கு பிடிச்ச ஒரு ஸ்டெப்பு கூட என்னால மேல எடுத்து வைக்க முடியல. இப்போ என் டைமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்யாணத்துல தான் வந்து நிக்க போகுது. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க இது ஒரு பைத்தியக்கார ஆசைன்னு. இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. இது ஒரு பைத்தியக்கார ஆசையா இருந்தாலும் இப்போ இது என்னோட கனவு. சரி விடு, நம்ம ரம்யாவோட ப்ரோக்ராம் போனோம்ல, அவர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. வா போலாமா? மை டியர் ஏஞ்சல்ஸ், என்னோட செல்ல குட்டிகளா, இன்னைக்கு டான்ஸ் ஆடி பாட்டு பாடின எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் உங்க எல்லாரையும் பார்த்து உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒரு அக்கா இங்க வந்திருக்காங்க. அந்த அக்காவை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் our chief guest
லேடி கமெண்டேட்டர் ஃபாத்திமா நூர்ஜஹான். கம் ஆன் ஃபாத்திமா, வந்து எங்க குழந்தைங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுங்க. ஏய், நான் வரல. ஐயோ, நான் இப்ப இதெல்லாம் பண்ற நிலைமையில இல்லடி. நீ இந்த மைக்க புடி முதல்ல. ஏய், ப்ளீஸ். மூஞ்சிலே குத்துனா பாரு, மைக்க புடி. இத உன் கிரவுண்டா நினைச்சுக்கோ, எல்லாமே சரியா போயிடும். வா. ம். இந்த ஃபாத்திமாக்கா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? ஃபுட்பால் மேட்சுக்கெல்லாம் கமெண்ட்ரி பண்றாக்கா. இன்னைக்கு உங்கள மாதிரியே ஃபாத்திமாக்காவும் ஒரு குட்டி குழந்தையா மாற போறாங்க. ஃபாத்திமா ப்ளீஸ் எங்க குழந்தைங்களுக்காக ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கமெண்ட்ரி பண்ணுங்களேன். கம் ஆன். ஆஹா, நம்மளோட டாம் இப்போ கருப்பு வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு ஃபுட்பாலை ட்ரிபிள் செஞ்சு ஜகிள் செஞ்சு இப்போ வந்துட்டு இருக்கான். ஆட்டத்தோட மொத்த வித்தையும் தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரியே பந்த வானத்துக்கும் காலுக்கும் அடிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து போறான். கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற அந்த ஃபுட்பாலோட பேர் தான் டெல் ஸ்டார். அந்த பந்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம டிவி எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தப்போ டிவியில பந்து வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. பந்தை யாராலையும் பார்க்க முடியல. மெக்சிகோல நடந்த வேர்ல்ட் கப்ல தான் பந்தை இப்படி கருப்பும் வெள்ளையுமா மாத்தி டிவியில பந்தை காட்டாங்க. அங்க பாரு, டாம் காலால உதச்ச பந்துல பேஸ்ட் மாதிரி ஜெரி ஒட்டி இருக்கிறத பாருங்க. கையில தோச்ச துணி மாதிரி தூக்கி அடிச்சு கோல் போஸ்ட் முன்னாடி வச்சு டாம் எட்டி ஒதிக்க போறான். ஜெரி இப்போ போஸ்ட் நடுவுல நிக்குது. பந்து நேரா வர ஜெரி வேகமா நகருது. ஜெரி கோல் விட்டாலும் நம்ம டாம் கிட்ட தோக்கல பசங்களா. அப்போ ஒரு நிமிஷம் ஜெரிய டாம் கவனிக்காம இருக்கு. அத உடனே யூஸ் பண்ணி வேகமா பாயிர ஆத்துல மின்னல் வேகத்துல நீச்சல் அடிச்சு போற ஒரு சின்ன மீன மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு சின்ன சின்ன பொந்துக்குள்ள எல்லாம் ஜெரி வேகமா ஓடுது. டாம் ஜெரியை இப்ப பிடிச்சிரும். இப்போ டாம் சார் கீழே போய் இடிச்சு கீழே விழுது. இப்போ ஜெரி வேகமா ஓடி வந்து கையில இருக்கிற பேட் எடுத்து டாம் பின்னாடியே ஓங்கி அடிக்குது. Thank you, Fatima Nurjahan, the lady commentator. எனக்கா? Thank you. Bye. Bye. ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். பாத்தியா? உங்க ஃபேன்ஸா